ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டிஎன்பிசியில் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ண நியூ சிலபஸ் பிரகாரம் வந்து நம்ம ஒரு 50 கொஷின் பேப்பர் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் பேப்பர் வந்து நம்ம 50 கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 5 கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6வது கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 100 வினாக்கள் இருக்கும். இந்த 100 வினாக்களுமே வந்து நமக்கு நியூ சிலபஸில் 85 கொஷின் கவர் ஆகுது இல்லை, இலக்கணம் அது ரிலேட்டடாகவும் ஒரு சில கொஷின் மட்டும்தான் இலக்கியம், தென் வந்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் சார்ந்து வரும். அதனால் இந்த போல் கொஷின்லாம் நம்ம பார்க்கறதுனால கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க, நம்ம எப்படி வந்து அதற்கு ஆன்சர் பண்ணுறது எல்லாமே நமக்கு அப்படியே மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். நம்ம புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணி புதுசாக கொஷின் பார்க்குற மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்காது. அதனால் மார்க் எதுவும் நமக்கு தெரியாமல் போகாது. ஓகேங்களா? நம்ம வந்து அந்த மைனர் மிஸ்டேக்லாம் பண்ணுவோம்ல எக்ஸாமில், அதெல்லாம் வந்து வராமல் இருக்கும். தென் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்க்குறதுனால ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸாமில் 2025 ரிப்பீட்டட் ஆகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் 5 கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். அந்த 5 கொஷின் பேப்பர்லையுமே ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகுது. ஏங்க ஒரு மினிமம் ஒரு 5 கொஷின் ரிப்பீட்டட் ஆனால் கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மார்க் இருக்குது. அப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம ஒரு 50 கொஷின் ரெஃபர் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஃபார்மேட்டும் மனசில் பதியும். தென் வந்து கொஷின் ரிப்பீட்டட் ஆச்சுன்னா அதுலேயுமே நமக்கு மார்க் வரும். அப்போ இது வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் சீரியஸ் தான். ஓகேங்களா? அதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். 50 நாளுக்குள்ளே நம்ம 50 கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட்டு வீடியோ கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. பிளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லாம் செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் தரோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட்டு வச்சுட்ருக்கோம். அதில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால். வந்தால் என்பது வினைமுற்று. வந்த ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆகிருக்கு பெயரச்சம். வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஊ சவுண்டில் ஃபினிஷ் ஆகிருக்கு வினையச்சம். வந்தவர் வினையாளனையும் பெயர். இப்படி நம்ம ஒரு கொஷினில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லாம் வந்து எதுக்கு ஆன்சராக வரும் நம்ம அனலைஸ் பண்ணி ஒன்றுத்தையும் நம்ம படிக்கணும். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ராமன் வந்தான் எவ்வகை தொடர். இது வந்து எழுவாய் தொடர். ராமன் என்பது எழுவாய். அதை தொடர்ந்து வந்து ஒரு சொல் வந்திருக்கு. இது வந்து எழுவாய் தொடர். அடுத்து 3வது வினா. ஒரு அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. மேற்கதுவாய் எதுகை. ஒரு அடியில் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. 2ஆம் எழுத்து அதாவது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனைன்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது ஏபு. இப்போது அசல் இப்படி ஒரு சொல் இருக்குது. அதுக்கப்புறம் அன்று. இதில் முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்தால் 2 சொல்லில் இது வந்து மோனைன்னு சொல்லுவாங்க. அடுத்து அரண். இது போல் இன்னொரு எழுத்து. ஓகேங்களா? அதில் வந்து 2ஆம் எழுத்து வந்து ஒன்றி வர தொடுப்பது வந்து எதுகைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அரசு. இப்போ அரண் அரசு. இதில் 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ இது வந்து எதுகைன்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து எதுகை. அடுத்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 சீர் இருக்குது. திருக்குறளில் மொத்தம் பார்த்திங்கன்னா 7 சீர் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 4 சீர் தான் இங்கே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் 1 2 3 4 சீரில் முதல் 3 4ஆம் சீர் வந்து ஒன்றி வந்தால் அது மேற்கதுவாய் எதுகை. இதுவே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 சீர்களில் 1 2 4 ஒன்றி வந்தால் அது கீழ்கதுவாய் எதுகை. ஓகேங்களா? இது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 7 இருக்கும் டைப்பு. நான் எதுகை மோனை நடத்தும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக ஒன்று சொல்கிறேன். இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும். மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும். மோனை சொல்லை கண்டறி. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. இப்போ தான் சொன்னேன் நான். இது பாருங்கள், இது ஒரு லைன், இது ஒரு லைன். இதில் நந்தவனத்தில் நற்றமிழில் அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இப்போது இதுதான் வந்து மோனை.
இதுவே வந்து பார்த்திங்கன்னா அடிமோனைன்னு சொல்லுவாங்க. சீர்மோனைனா நந்தவனத்துக்கு பக்கத்துலேயே நற்றமிழ் வந்திருந்தா அது சீர்மோனை. நந்தவனம் நற்றமிழ்னு பக்கத்தில் வந்திருக்கு, இது அடிமோனை. சம்டைம்ஸ் வந்து சீர்மோனையா அடிமோனையான்னு கூட கேட்பாங்க, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இந்த உவமை உணர்த்தும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை இன்மை. ஒற்றுமை இன்மை. இதற்கான வீடியோவும் நான் கொடுத்துட்டேன், பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இப்போ நம்ம வந்து இதற்கான கொஷின் அமைக்கணும். அந்த கொஷின் வந்து இந்த ஆன்சரை வந்து கரெக்டாக வந்து டினோட் பண்ணணும். தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர்னு இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கா. அடுத்து செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செம்மை ப்ளஸ் தமிழ். செம்மை ப்ளஸ் தமிழ். இது வந்து பண்பு தொகை. மை விகுதி இப்படி பிரிக்கும்போது வந்தால் அது பண்பு தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இது வந்து 4 ABCD இருக்க 4 ஆப்ஷனுமே படித்து பாருங்கள். எது பொருள் தர மாதிரி வருதோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி சொற்களை கொடுத்துருக்கிறதுக்கெலாம் நம்ம அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர் வரக்கூடாது, இது மரபு பிழை. கூரை வேய்ந்தனர், இதுதான் கரெக்டு. கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓங்கலோசை. இதில் வந்து ஓங்கலோசைன்றது தான் வந்து பொருந்தா ஓசை. செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை இதெல்லாம் வந்து ஓசையில் இருக்குது. அடுத்து எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம்னா சோர்வு. ஊக்கம்னா சோர்வு. ஊக்கம்னா நல்லா பிரிஸ்காக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் சோர்வு, டல்லாக இருக்கிறது. பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு. நீள் ப்ளஸ் உழைப்பு. இதுக்குமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் வந்து சிலபஸ் வைஸு. ஓல்டு புக்கு நியூ புக் எல்லாத்துக்குமே வந்து பிரித்தெழுதுக நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீள் உழைப்பு. நீள் ப்ளஸ் உழைப்பு. அடுத்து படமாட கோயில் பகவருக்கு ஒன்று இயல். நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா. நடமாட கோவில் நம்பருக்கு ஒன்று இயல். படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை. இது வந்து பொழிப்பு மோனை. ஓகேங்களா. இணை மோனைனா 1 2 ஒன்றி வரும். ஒருவுனா 1 3. கூழை மோனைனா 1 2 3 சீர்கள் ஒன்றி வரும். பொழிப்பு மோனைனா வந்து பார்த்திங்கன்னா பொழிப்புனா வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் சீரும் 3ஆம் சீரும் ஒன்றி வருவது. ஓகேங்களா. இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இணை வந்து 1 2, இணை பொழிப்பு 1 3, ஒருவு வந்து 1 4, கூழை வந்து 1, 2, 3. ஐ திங்க் இந்த தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஓகேங்களா. அப்போது நடமாட நம்பருக்கு. நடமாட நம்பருக்கு. அப்போது 1ஆம் சீரில் 3ஆம் சீரில் ஒன்றி வருவது முதல் எழுத்து பொழிப்பு மோனைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். இது வந்து கட்டளை வாக்கியம். பூக்களை பறிக்காதீர். அங்கே வந்து ஒரு ஆர்டர் போடுற மாதிரி தானே இருக்குது, அப்போ வந்து இது கட்டளை வாக்கியம். அடுத்து இமிழிசை இலக்கண குறிப்பு அறிக. வினைத்தொகை. இமிழிசை இலக்கண குறிப்பு அறிக. வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். ஆகு பெயர்னா ஒன்றன் பெயர், அதுக்கு ஆகி வராமல் வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. மல்லிகை சூடினால் என்பது அந்த மல்லிகை செடியை குறிக்காமல் அந்த மல்லிகை பூவை தான் குறிக்குது. ஓகேங்களா. அப்போது பொருளாகு பெயர். பொருளுக்கு குறிக்காமல் அந்த பொருளில் இருக்கக்கூடிய பூவுக்கு ஆகி வருவது, சினைக்கு ஆகி வருகிறது. அப்போ இது பொருளாகு பெயர். ஒன்று அதற்கு ஆகி வராமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகுபெயர்னு சொல்லுவாங்க. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னு சொல்லுவார்னா திருக்குறள். கல்லாதவர். கல்லாதவர் வந்து பார்த்திங்கன்னா பயனில்லாத கலர் நிலம்னு சொல்லுவார், விலங்குன்னு சொல்லுவார். இது போல் வந்து நிறைய வந்து திருவள்ளுவர் வந்து படிக்காதவங்கள கல்லாதவங்களை வந்து நல்லா வச்சு தாக்கியிருப்பார் திருக்குறளில். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துன்பப்படுபவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் வந்து நாவை காக்காதவர். அடுத்து நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழந்தற்று.
நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி வந்து உவமை அணி. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் வந்து ஞானக்குறள். கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் வந்து ஞானக்குறள். கரை பொறு இலக்கண குறிப்பு தருக. இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகை. ஐ ஆல் ஐ ஆல் கு இல் அது கண். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உருபுகள். 1ஆம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இதில் 1ஆம் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ என்பது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பு. கரையை பொறு ஐ வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ வந்து இது வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? இவ்வளோ வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் அவர்கள். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் அவர்கள். வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, The புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஆர்ட். ஜார்ஜ் எல் ஆர்ட். அடுத்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கங்க. இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். 300 காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. 300 காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதற் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர். புலனென மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு. சேரி மொழியார் செவ்விதற் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர். புலனென மொழி புலனோந்தோரே. தொல்காப்பியத்தின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு. ஓகேங்களா? அடுத்து சந்தி இலக்கியம் வாயில் இலக்கியம் என குறிப்பிடப்படுவது தூது. சந்தி இலக்கியம் வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. இது பாருங்க, குரூப் 4 2024 கொஷின். அடுத்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் அழைக்கப்படுவது குடக்கூத்து. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது நிறைய வந்து இலக்கியமும் தென் வந்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் வராது. இலக்கணம் தான் அதிகம் வரும். இந்த கொஷின் வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். யோக சமாதி உகந்தவர் சித்தவரே என்றவர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். நீங்கள் இந்த கொஷினுமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து ஒரு மினிமலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இலக்கியம் நிறைய கேட்டிருப்பாங்க. இது போல் நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் இதில் இருக்கிற 1-2 கொஷின் நமக்கு ரிப்பீட் ஆகலாம். புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தாதா சாஹிப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. அடுத்து ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால். மஞ்ச காமாலைக்கு எளிய மருந்தாக இன்னும் பயன்பாட்டில் வரும் செடி
கீழ்காய் நல்லி, கீழ்வாய் நல்லி, கீழா நெல்லி இவை மூன்றுமே ஒரு பெயருடையது தான். அடுத்து உப்பள தொழிலாளர் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் வந்து கரிப்பு மணிகள். உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ப. சிங்காரம். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ப. சிங்காரம். அடுத்து முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திரு வி. கல்யாணசுந்தரனார். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திரு வி. கல்யாணசுந்தரனார். அடுத்து உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் வந்து செய்தி படம். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம். அடுத்து தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். புதுமை பித்தன். அடுத்து தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நா. முத்துசாமி. அடுத்து காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் வந்து சிரவண பிதிர்த்தி. சிரவண பிதிர்த்தி. இது போலலாம் நமக்கு கொஷின் அரைஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மினிமலாகவும் இலக்கணம் வந்து அதிகமாகவும் இருக்கும். ஓகேங்களா. அலெக்சாண்டர் பெயின். இது வந்து பார்த்திங்கன்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹேங் மானஸ்கி. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் ஃபாரன். இது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ரிச். இணைய வணிகம். இது வந்து நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. தமிழ் பதிப்புலகின் தலைமகன். இதில் வந்து சிறப்பு பெயர்கள்லாம் வரும். அது பொருந்தும் பொருந்தாதது இதில் போல் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சி.வை. தாமோதரனார். சி.வை. தாமோதரனார். மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. இதில் அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று கூறியவர் மாப்போசி. கூற்று 2 மட்டும்தான் சரி. தலைமை தாங்கியவர் வந்து ராஜாஜி கிடையாது. அடுத்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். ரா. இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் ராசசிம்மேஸ்வரம் கோவில். ராசசிம்மேஸ்வரம் கோவில். குந்தி தென்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் உழைக்காதவன் செல்வம் அழியும். உழைக்காதவன் செல்வம் அழியும். இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் தான் இது. அடுத்து அகரவரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்து உயிர்மை எழுத்து ரெண்டுமே கலந்தாக கொடுத்துருக்காங்க. உடுக்கை இது உயிரெழுத்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் காங்கா சா அந்த வரிசையில் வந்து வரிசைப்படுத்தும் போது கா வந்து செகண்ட் வரும். அதுக்கப்புறம் தா, அதுக்கப்புறம் நா, அதுக்கப்புறம் பா, அதுக்கப்புறம் மா. காங்கா சா நா டா நா தா நா அப்படின்னு வரும்போது தாக்கு அப்புறம் தான் நா வரும், பாக்கு அப்புறம் தான் மா வரும். இந்த வரிசையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. மணக்குரங்கு உருவகம். மணக்குரங்கு உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், பறவை, ஆழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதை குறிக்குதுன்னா கடலை தான் குறிக்குது. ஆறு என்பது ஆறு செல்லும் நீரோடையே குறிக்குது. இதெல்லாம் வந்து கடல் என்பது கடல் தான். பறவை என்பது கடலின் வேறு பெயர். ஆழி என்பதும் கடலை தான் குறிக்கும். ஓகேங்களா. அடுத்து பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். இது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. மயில் அலரும் குயில் கூவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆந்தை அகவும்னு கொடுத்துருப்பாங்க. மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. மயில்னா அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் தான் கரெக்டு. சரியான மரபும் கூட. பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இது வந்து வாழைப்பழத்தோல். இங்கே அந்த பிழை திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா சந்தி பிழையை தான் சொல்லியிருக்காங்க. கசதபமுன் வல்லின மிகும். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க போதுமானது. அடுத்து பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான் திருத்தினான். அதாவது வர வைத்தான் திருந்தினான்னு வந்திருந்தா அது வந்து தன்வினை. வருவித்தான் யாருக்காகவோ வர வச்சிருக்கான். திருத்தினான் யாரையோ திருத்தனான். அப்போ இது வந்து பிறவினை. பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது வந்து செய்வினை தொடர். இங்கே பூங்குழலியை தான் வந்து மின்னெடுத்திருக்காங்க. அப்போ இது செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. இதுதான் வந்து கொஷின். அடுத்து அகர வரிசைப்படுத்துக. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு இந்து தான் கொடுத்துருக்காங்க. உயிர்மை எழுத்தாக கொடுத்துருக்காங்க. அப்போ கா வரிசையில் பார்த்திங்கன்னா கே கொடுத்துருக்காங்க. சா வரிசை, அதுக்கப்புறம் நா வரிசையிலே 2 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பா வரிசை,
அப்புறம் மாவரிசை. ஓகேங்களா? இந்த வரிசையெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தாய் என்ற வேர் சொல்லின் வினையாளையும் பெயர். தந்தவர். தந்தவர் என்பது வினையாளனையும் பெயர். தந்து வினையச்சம். தந்தது வினைமுற்றும். தந்து பெயரச்சம். வேர் சொல்லை தேர்வு செய்க. சென்றால் இதோட வேர் சொல் செல். சென்றால் இதோட வேர் சொல் செல். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ் சூழ் சூழ். இந்த சூழ்னா கர்ப்பம். சூழ்னா சுற்றி வளைத்தல். சூழ்னா சபதம். சபதம் சூளுரைத்தல். கண்ணகி சூளுரைத்தல்னு ஒரு இது வரும். அது வந்து பார்த்திங்கன்னா சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இங்கே வாழ்ந்தது தவறு. அதுக்கப்புறம் புலவர்கள் இங்கே பன்மையில் கொடுத்துருக்காங்க. எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தால் இது வந்து புலவர் என்பது ஆண்பால், பெண்பாலில் வினைமுற்று கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறானது. அடுத்து கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுறை கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 சரி, 2 தவறு, 3 சரி. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. மங்களம் இல்லாத சொற்களை மங்களமாக மாற்றுவது தான் வந்து மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லை பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பூதனார். காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகர். காலக்கணிதம் கண்ணதாசன். முல்லை பாட்டு நம்பூதனார். நூலாசிரியர் வந்து நமக்கு நியூ சிலபஸில் இருக்குது. முல்லைப்பாட்டு நம்பூதனார். காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். அடுத்து ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. ஃபிக்ஷன் புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும். பாரதியாருடைய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வழு அமைதியை குறிப்பிடுக. மரபு வழு அமைதி அங்கே கொடுத்துருக்காங்க. கத்தும் குயில்னு வராது, கூவும் குயில் தான் வரும். இங்கே வந்து பாடலில் வரும் அந்த ஓசை இனிமைக்காக கத்தும் குயில் ஓசைன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து மரபு வழு அமைதி. வழுதான், ஆனால் வந்து வழு அமைதியாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. மணி என்பது நான்மணி கடிகை, மொழி என்பது முதுமொழி காஞ்சி, கோவை என்பது ஆசாரக்கோவை. ஓகேங்களா? அடுத்து 18 என்றால் 18. 18 என்றால் 18. 18 என்றால் 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதம் சேந்தனார். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதம் சேந்தனார். 78வது பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டருளும். இவ்வடியில் பூவையும் என்பது டேஸை குறிக்கும். நாகனவாய் பறவைகள். பூவையும் என்பது நாகனவாய் பறவைகளை குறிக்கும். அடுத்து உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? பாடை மாக்கள்னா பலமொழி பேசும் மக்கள். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க சொல்லும் பொருளும்ல. அடுத்து மணிமேகலை. இதோட ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் வந்து பார்த்திங்கன்னா சேக்கிழார். திருவிளையாடற் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர். முடிகெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம். முடிகெழு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும். இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம். நீபவனம் என்பது கடம்பவனம் சொல்லும் பொருளும்ல வரும். அடுத்து பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று குயில் பாட்டு. பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று குயில் பாட்டு. குடும்ப விளக்கு பாரதிதாசன். மருமக்கள் வழி மான்மியம் இவர் எழுதுனது கிடையாது, கவிமணியோடது. சீராபரணம் உமறு புலவர். இப்போது இதில் குயில் பாட்டு என்பது மட்டும்தான் பாரதியாருடையது. வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுகிரெங்கே 4 என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் கவி காலமேகம். கவி காலமேகம். சரியானதை கண்டறிக.
இதில் 1, 2, 4 சரி. 1, 2, 4 சரி. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடம் இடம்பெற்றுள்ளது. இதில் மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல்னு சொல்கிறாங்க. எளிய நடையில் வெண்பாவில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது வெண்பா கிடையாது. அடுத்து திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கோதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். திருக்கோதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவனார். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவனார். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்றவர் முதற் பாவலர் உவமை கவிஞர் சுரதா. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் உவமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷயபியாசம் எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். சீதள பாத்திரம் தாழை மடல். சீதாள பாத்திரம் தாழை மடல். அடுத்து எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவனார். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாவனார். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதைன்னு சொல்கிறாங்க. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. அடுத்து தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம். இது எல்லாமே கரெக்டு. நடுவண் நூலகம் அது மட்டும்தான் தவறு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு டெஸ்ட் இருக்குது. நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி 6 நியூ புக் தமிழில் இயல் 7, 8, 9 இருக்கக்கூடிய இலக்கணம் மட்டும் டெஸ்ட் வரும் ஈவினிங் 6:30க்கு. அதை அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.